தேர்தல் முடிஞ்சிருச்சு, எந்த கட்சி ஜெயிக்கும், யார் ஜெயிப்பாங்க, பிஜேபி ஜெயிக்குமா, நாம் தமிழர் ஜெயிக்குமா, திமுக ஜெயிக்குமா, அதிமுக ஜெயிக்குமா? பிஜேபியும் நாம் தமிழரும் வளர்ந்துட்டு வர்ற கட்சியாக இருக்குது. இந்த வளர்ந்துட்டு வர்ற கட்சி எந்த தொகுதியில் ஜெயிக்கும், எவ்வளோ ஓட்டு பிடிக்கும், எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்கிற ஒரு கேள்விக்குறிகள் இணையதளங்களில் தேடுபொருளாக இருந்துகிட்டே இருக்குது. அதனால் இந்த பிஜேபி நாம் தமிழர் எந்த இடங்களில் பெரும்பான்மை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத ஒரு தொகுதியாக தேடி போட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி ஒரு முக்கியமான தொகுதிங்க. இந்த முக்கியமான தொகுதி பிஜேபிக்கு பலமாக, நாம் தமிழருக்கு பலமாக, யார் வெற்றி பெறதுக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த தொகுதியினுடைய பெயரை சொன்னாலே தமிழ்நாடு முழுமைக்கும் ரொம்ப ஈஸியாக தெரியக்கூடிய தொகுதி. அந்த தொகுதி பார்த்திங்கன்னா திருநெல்வேலி. திருநெல்வேலி தொகுதி. திருநெல்வேலின்னு பேரை கேட்டாலே மக்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு பேர், நல்ல ஒரு தொகுதி. இந்த தொகுதியில் எந்தெந்த மாதிரியான விஷயங்களை அரசியல் கட்சிகளை வரைக்கும் வாங்கியிருக்கு, எவ்வளவு வாக்கு வங்கிகளை ஒவ்வொரு கட்சிகளும் வச்சுருக்குங்கிறத அப்படி கடந்த தேர்தலோடு அப்படி ஒப்பிட்டு பார்ப்போம். அதை கொஞ்சம் எழுதி வச்சுருக்கேன். ஸோ அந்த வரிசையில் வருவோம். திருநெல்வேலி சட்டமன்ற அந்த பாராளுமன்ற தொகுதியில் மொத்தம் ஒரு 6 சட்டமன்ற தொகுதிகள் வருதுங்க. இந்த 6 சட்டமன்ற தொகுதிகள் என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, அம்பாசமுத்திரம், ஆலங்குளம், நான்குநேரி, ராதாபுரம். இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளும் சேர்த்து தான் திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதி வருது. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா 2024ஆம் ஆண்டு, இந்த ஆண்டு எத்தனை பேர் போட்டியிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு கிட்டத்தட்ட 23 வேட்பாளர்கள் போட்டியிடுறாங்க. இந்த 23 வேட்பாளர்களில் மிக முக்கியமான கட்சிகளுக்கு 4 பேர் போட்டியிடுறாங்க. திமுக, அதிமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, பிஜேபி கூட்டணி, நாம் தமிழர் கூட்டணி. இந்த 4 பேரும் மிக முக்கியமான டீமாக ஒர்க் பண்ணுறாங்க. இதில் நாம் தமிழரின் சார்பாக சத்யாவும், பிஜேபி சார்பாக நயினார் நாகேந்திரனும், ஏடிஎம்கே சார்பாக ஜான்சி ராணியும், காங்கிரஸ் திமுக கூட்டணி சார்பாக ராபர்ட் ப்ரூஸ் அப்படின்றவரும் போட்டிடுறாரு. ஸோ இந்த மாதிரி வேட்பாளர்கள் களத்தில் இறங்கியிருக்காங்க. இந்த களத்தில் இறங்கக்கூடிய வேட்பாளர்கள் யார் முந்துவாங்க அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல வந்து நம்ம நடந்துக்கிட்டு இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல். அதனால் இந்த கட்சிகள்லாம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வளோ வாக்குகள் வாங்கியிருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் ஒரு கட்சி எவ்வளோ வளர்ந்துருக்குது, எந்த அளவுக்குள்ள அந்த ஏரியாவில் அந்த கட்சி பிரபலமாக இருக்குது அப்படின்றது தெரியும். அப்போ கடந்த 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுடைய வாக்கு வங்கி பார்த்திங்கன்னா 5,22,993 வாங்கியிருக்காங்க. ஏடிஎம்கே வந்து பார்த்திங்கன்னா 3,37,273 ஓட்டு வாங்கியிருக்காங்க. டிஎம்கே தான் ஜெயிச்சிருக்குது. நாம் தமிழர் பார்த்திங்கனாக்கா 49,935 வாங்கியிருக்காங்க. மக்கள் நீதி மையம் பார்த்திங்கன்னா 23,120 வாங்கியிருக்காங்க. ஸோ மக்கள் நீதி மையம் இந்த தேர்தல் ஆட்டத்தில் இல்லை. மக்கள் நீதி மையம் வந்து திமுகவோட இணைஞ்சிருச்சு. அப்போ மக்கள் நீதி மையத்தோட ஓட்டு அப்படிங்கிறதும் அது திமுக, காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்டுக்கான அந்த டீமில் போய் ஐக்கியமாயிருச்சு. இப்போ போன தேர்தலில் மக்கள் நீதி மையம் நடுநிலை வாக்காளர்களாக வாக்கு செலுத்தினவங்க இந்த முறை மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாம் தமிழர் வசம் போகலாமா, அல்லது கமலஹாசனுடைய பேச்சை நம்பி திருப்பி திமுகவே ஓட்டு போடலாமா அப்படின்ற குழப்பத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சரி, இந்த 2019 வந்துருச்சு. 2019 நாம் தமிழர் பார்த்திங்கன்னா 49,000 ஓட்டு தான் எடுத்திருக்காங்க. அப்போது இந்த 2019க்கு பிறகு இடையில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்படி வளர்ந்துக்கணும் தெரிஞ்சுக்கணும்னா தொகுதி வாரியாக நம்ம முதல்ல பார்க்கணும். இந்த தொகுதி வாரியாக பார்க்கறதுல சில சந்தோஷமான விஷயங்களும் உங்களுக்கு இருக்குது நாம் தமிழர் கட்சிக்கு. அதனால் நம்ம பொறுமையாக அதை கவனிப்பீங்க நம்புகிறேன். இந்த தொகுதி வாரியாக பார்க்குற போது அண்ணன் சீமான் அவர்கள் அல்லது முக்கியமான கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள், கொஞ்சம் பிரபலமானவங்க, அந்த மாதிரிப்பட்டவங்க போட்டிட்டாங்க அப்படின்னா வெற்றி பெறதுக்கான சில தொகுதிகளும் கூட இந்த திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதிக்குள்ளே அடங்கி இருக்குது. அதனால் நீங்கள் கவனமாக கவனிப்பீங்க நம்புகிறேன். திருநெல்வேலியை பொறுத்தளவுக்கு 2021 சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி ஜெயிச்சிருக்குதுங்க. 92,282 ஓட்டு. அதில் நாம் தமிழர் பார்த்திங்கன்னா 19,162 ஓட்டு வாங்கியிருக்காங்க. பாளையங்கோட்டையில் 89,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதில் வந்து கூட்டணி கட்சி உங்களுக்கு. அடுத்து வந்து அதில் வந்து நாம் தமிழர் பார்த்திங்கன்னா 11,625 வாங்கியிருக்கு. அம்பாசமுத்திரத்தில் ஏடிஎம்கே 85,211. அதில் நாம் தமிழர் 13,735. ஆலங்குளம் ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்குது 74,153. இதில் நாம் தமிழர் பார்த்திங்கன்னா 12,519. நான்குநேரியில் காங்கிரஸ் கூட்டணி ஜெயிச்சிருக்குது 75,902. இதில் நாம் தமிழர் பார்த்திங்கன்னா 17,654. ராதாபுரம் டிஎம்கே ஜெயிச்சிருக்குது 82,331. அதில் நாம் தமிழர் 19,371. அப்போ எந்த ஒரு இடத்துலையுமே இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளுக்குள்ளே 10,000க்கு கீழே போகவே இல்லை. அப்போ ஒரு மினிமம் பெஞ்ச் மார்க் அப்படின்றத
திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதி தக்க வச்சிருக்கு. ஸோ திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அந்த 6 சட்டமன்ற தொகுதிகளுமே கடுமையான உழைப்பை கொடுத்துருக்காங்க. மினிமம் ஓட் அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அந்த மினிமம் ஓட்டு கூட்டும்போது பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2021 அந்த இதில் அந்த 6 சட்டமன்ற தொகுதியிலையும் கூட்டுனா 94,106 ஓட்டு வருது. 94,000 அப்படின்னு ரவுண்டாக வச்சுக்குவோம். அப்போது கடந்த 2019 வாங்கின ஓட்டு பார்த்தீங்கன்னா 49,935. இப்போ வாங்கின 94,000 ஓட்டு. அப்போ ரெண்டே இது பண்ணி பார்க்கும்போது வளர்ச்சி பார்த்தீங்கன்னா 44,000 ஓட்டு வந்து வளர்ந்துருக்காங்க. அந்த 2019 ஆண்டுக்கும் 2029 ஆண்டுக்கும் 2021 ஆண்டுக்குமான வளர்ச்சி பார்த்திங்கன்னா 44,000 வாக்குகள் வளர்ந்துருக்குது. அப்போ இந்த வளர்ச்சி விகிதம்ங்கிறது உண்மையிலே நம்ம இது வரைக்கும் பார்த்த தொகுதிகளை விட இந்த பகுதி வந்து நல்ல வளர்ச்சி இருந்திருக்கு. இப்போது இந்த இடத்துல நம்ம மைக்ரோ பாலிட்டிக்ஸ் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியிருக்குது. அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழருக்கான வாக்குகள் எங்கே சிதறதுக்கான வாய்ப்பு இருக்குது, எங்கே திமுகவுக்கான பலம் அதிகமாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாளையங்கோட்டை அந்த தொகுதியில் வந்து திமுக கூட்டணி வந்து பலமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன் பாளையங்கோட்டை திமுக கூட்டணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாளையங்கோட்டையில் வந்து இஸ்லாமியருடைய வாக்கு அதிகமாக இருக்குது. பாளையங்கோட்டையை பொறுத்தளவுக்கு கடந்த முறை சட்டமன்ற தேர்தலில் எம்எல்ஏவா வெற்றி பெற்றவர் பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமியர் திமுக கூட்டணி சார்பாக 89,117 ஓட்டு வாங்கியிருக்காரு. அதே சமயத்தில் அந்த இஸ்லாமியருக்கு வாக்கு செலுத்த வேண்டான்ட்டு இன்னொரு இஸ்லாமியருக்கு எஸ்டிபிஐ போட்டியிடுறது 12,241 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதே இடத்துல மக்கள் நீதி மையம் கமலஹாசன் ஓட்டு பார்த்தீங்கன்னா 8,107 ஓட்டு வாங்கியிருக்காங்க இந்த பாளையங்கோட்டை தொகுதி. இந்த பாளையங்கோட்டை தொகுதியில் நாம் தமிழர் கட்சி பார்த்திங்கன்னா 11,620 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ பாளையங்கோட்டை தொகுதி அரசியல் விழிப்புணர்வுகள் அதிகம் கொண்ட மக்கள் இருக்கிறாங்க. மக்கள் நீதி மையத்தின் தேடி ஓட்டு போட்டிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியும் போட்டிருக்காங்க. இஸ்லாமியருங்கிறதுனால இஸ்லாமிய ஓட்டை பிரிஞ்சிருக்கு. அந்த இஸ்லாமியர் வேண்டாம் நான் தனி எஸ்டிபிஐக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டவங்களும் இருக்காங்க. ஸோ பாளையங்கோட்டை கொஞ்சம் எப்படி ஆக்சிலேட்டர் ஓட்டர் நிறையா இருக்கக்கூடிய தொகுதியாக இருக்குது. அதுக்கடுத்தால பார்த்தீங்கன்னா நான்குநேரி தொகுதியில் அதிமுக வந்து 59,000 ஓட்டு ஆயிருக்குங்க. இந்த நான்குநேரியில் காங்கிரஸ் வின் பண்ணியிருக்குது. அதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறதே அம்மா மக்கள் கட்சி தான். ஏன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி வந்து பார்த்தீங்கன்னா 31,870 ஓட்டை அவர் பிரிச்சுட்டார். அதிமுகவிலேருந்து இந்த ஓட்டை பிரிச்சுட்டார். அதிமுக 59,000 ஓட்டு ஆயிருக்கு. இப்போ அதிமுக ஒன்றாக இருந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த நான்குநேரியில் வந்து அதிமுக தான் ஜெயிச்சிருக்கும். அப்போ நான்குநேரியினுடைய தோல்விக்கு காரணம் டிடிவி தினகரன் தான். இப்போ டிடிவி தினகரன் எந்த பக்கம் நிற்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. வர்ற தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் அவர் எந்த பக்கம் எந்த மாதிரி நிலையான முடிவு எடுக்க போகிறாருங்கிறதெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ராதாபுரத்தை பொறுத்தளவுக்கு நாம் தமிழர் வந்து டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும். ராதாபுரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த தொகுதி யாரோட தொகுதின்னு உங்களுக்கு தெரியும். சபாநாயகரோட தொகுதி. இந்த ராதாபுரத்தில் 19,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ராதாபுரத்தில் 19,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அப்போ இந்த இருக்கக்கூடிய இந்த 6 சட்டமன்ற தொகுதியிலையுமே நல்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. திருநெல்வேலியில் நல்ல ஒர்க் நடந்திருக்கு. ஆனாலும் இந்த முறை வெற்றி அப்படிங்கிறது கொஞ்சம் டஃப் ஃபைட்டு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 2019 49,000 தான் வந்திருக்கு. 21 94,000 தான் வந்திருக்கு. ஆனால் வெற்றி வாய்ப்புக்கு போகிறவங்க பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ஓட்டுக்கு மேலே போயிடுறாங்க. 5 லட்சம் ஓட்டுக்கு மேலே போகும்போது நம்ம ஆவரேஜாக 3 லட்சம் ஓட்டு கையில் வச்சுருக்கோம், இல்லை 2.5 லட்சம் ஓட்டு கையில் வச்சுருக்கோம்னு சொன்னால் நம்ம வெற்றி ஓட்டுக்கு கிட்ட வந்துட்டோம்னு சொல்லலாம். ஆனால் இந்த முறை அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் இதில் சில விஷயங்கள்லாம் நடந்திருக்குது. அது என்னங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். 2026 ஆண்டு தேர்தலில் ஆலங்குளம் அப்படின்ற சட்டமன்ற தொகுதி இருக்குது. இந்த திருநெல்வேலி மாவட்டத்துக்கு உட்பட்ட ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி. இந்த ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் ஹரி நாடார் போட்டியிட்டார். உங்களுக்குலாம் தெரியும். அதில் முடிய நீளமாக வச்சுக்கிட்டு ஹெலிகாப்டர்லாம் வந்து நம்ம பிரச்சாரம் பண்ணார். நாடார் ஓட்டு நாடாருக்கே அப்படின்னு போட்டு நாடார் சமுதாய மக்கள் நிற்கிற தொகுதியாக பார்த்து ஆள்கள் நிப்பாட்டி வேலை செஞ்சாங்க. அதில் இண்டிபெண்ட்டாக சுயேட்சையாக நின்று எவ்வளோ ஓட்டு வாங்கினா தெரியுமா அவர் ஹரிநாடார்? 37,727 ஓட்டு வாங்கினார். அந்த தொகுதியில் நாம் தமிழரோட ஓட்டை வச்சு பாருங்கள். ஆலங்குளத்தில் 12,519 ஓட்டு. கட்சிக்கான ஓட்டு தனி, சாதிக்கான ஓட்டு தனி. ஏற்கனவே ஃபேமிலி அந்த ஆலங்குளம் தொகுதியில் பூங்கோதை ஆலடியார்னா டிஎம்கே ஃபேமிலி, அவங்க ஆலடியார்னா ஃபேமிலி காலேஜ் வச்சுருக்காங்க, ஸ்கூல் வச்சுருக்காங்க, இதில் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப வருஷமாக அவங்க தான் ஜெயிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த டிஎம்கே குடும்பத்தில் இருந்து அகைன்ஸ்டாக ஏடிஎம்கே ஜெயிக்குது. அந்த இடத்துலையும் உங்களுக்கு ஹரிநாடாரும் உள்ள ஒருத்தர் ஜாதி ரீதியாக ஒரு கேடராக வந்து விளையாண்டுறாரு. அவ்வளோ விளையாண்டும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஓட்டு வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் மற்ற தொகுதிகளாக தான் சாத்தியமே இருக்காது. 2,000 3,000 ஓட்டில் 5,000 ஓட்டு வாங்கி ரொம்ப கீழே இறங்கியிருப்பாங்க.
அப்போ நாம் தமிழருக்கு தேடி ஓட்டு போடுற வாக்காளர்கள் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் அதிகமாக இருக்கிறாங்க. தமிழகத்தின் முதல் வெற்றி பெறும் சட்டமன்ற தொகுதியாக கூட இந்த ஆலங்குளம் தொகுதி இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை அண்ணன் சீமான் அவர்களே இந்த தொகுதியில் போட்டியிட்டால் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் அண்ணன் சீமான் அவர்கள் போட்டியிட்டால் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதுக்கான அந்த பேட்டர்ன் அப்படி நடந்திருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா ஹரிநாடர் போட்டிட்டு இருக்காரு, ஒரே ஃபேமிலியில் இருக்கிற டிஎம்கே குடும்பத்தில் ஜெயிச்சுட்டு வந்தவங்களையும் தாண்டி, ஹரிநாடரை தாண்டி, ஏடிஎம்கே தாண்டி 12,000 ஓட்டு இருக்காங்க. இது பெரிய விஷயம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இருக்குது. சரி, இப்போது நடக்கிற இந்த பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழருக்கான வாக்கு வங்கி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கொஞ்சம் நம்ம ஏற்கனவே சொன்னது தான். 19ஆம் ஆண்டு ஒரு 50,000க்கு கீழே வந்திருக்கோம். 21ஆம் ஆண்டு 94,000 போயிட்டோம், கிட்டத்தட்ட 1 லட்சம் வந்துட்டோம். அப்போது இந்த முறை இதுவரைக்கும் நம்ம பார்த்த தொகுதிகளை விட இந்த தொகுதி நாம் தமிழருக்கு ஒரு பலமான தொகுதியாக இருக்கும். அதிகமான ஓட்டு, கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் ஓட்டு வரைக்கும் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படி காளியம்மாள் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் ஓட்டு தாண்டி வாங்குவாங்கன்னு சொன்னோமோ, அதே போல் இந்த தொகுதியும் 1.5 லட்சம் ஓட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஆலங்குளம் தொகுதியில் இப்போ ஹரிநாடர் ஆட்டத்தில் இல்லை, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இப்போது களத்தில் இல்லை, கமலஹாசன் களத்தில் இல்லை, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணியில் தான் போயிடுச்சு. அந்த கூட்டணிக்கான ஓட்டு பிஜேபி பக்கம் திரும்ப போகுது. பிஜேபியின் பக்கம் இருக்கிறவர் ஏற்கனவே பைசா கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாற்றாரு. 5 கோடி ரூபாய் ஏற்கனவே அவர் கணக்கு முடிக்கலை, அதுக்கு வழக்குகள் நிலுவையில் இருக்குது. அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்குது. காங்கிரஸில் இருக்கிறதுக்கான கூட்டணி கட்சிக்கான ஓட்டு காங்கிரஸுக்கு இருக்குது. இருந்தாலும் காங்கிரஸுடைய வேட்பாளருடைய அந்த அறிமுகம் மக்கள்கிட்ட பெருசாக ஒன்று இல்லை. நாம் தமிழர் சம்மந்தப்பட்ட வேட்பாளர் பார்த்திங்கன்னா தொடர்ந்து தேர்தலில் போட்டிகிட்டு இருக்கிறாங்க, மக்களுக்கு போய் அறிமுகமாயிருக்காங்க, இணையதளங்கள் வாயிலாக பிரச்சாரங்களை கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாம் தமிழருக்கு அது அதிகமாக ஓட்டு வாங்கி கொடுக்கக்கூடிய தொகுதியில் திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியும் ஒன்றா இருக்கும். வெற்றி பெறும் இடத்துக்கு நகருமா அப்படின்றத நாளைக்கு ரிசல்ட்டு சொல்லும். ஆனால் என்னுடைய மனக்கருத்தை உங்களிடத்தில் சொல்லியிருக்கேன். ஒருவேளை இந்த அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அடுத்த முறை தேர்தலில் போட்டியிடுற தொகுதியை கொஞ்சம் கவனித்து கரெக்டாக டேட்டா ப்ரிப்பேர் பண்ணி நிற்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நான் பர்சனலாக சஜஸ்ட் பண்ணுறது, எனக்கு இப்போது நான் இவ்வளோ நேரம் பார்த்து சஜஸ்ட் பண்ணுற சொன்னீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற ஆலங்குளம் தொகுதியை செலக்ட் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி ரீதியாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 65 விழுக்காடு 65 75 விழுக்காடே வச்சுக்கலாம். நாடார் சமுதாய மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. கிறிஸ்டியன் நாடார், ஹிந்து நாடார் தான் இருக்கிறாங்க. மற்றபடியான சண்டை சச்சரவுகள் கிடையாது. நதிநீர் பிரச்சனை, காவிரி பிரச்சனை, முல்லை பெரியாறு பிரச்சனை, தொழிற்சாலைகள் பிரச்சனை, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் அவங்களுக்கு இருக்கிறது. காலேஜ் கேட்குறாங்க, பள்ளிக்கூடம் கேட்குறாங்க, ஒரு மார்க்கெட் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப பெருசாக அந்த ஆலங்குளம் தொகுதி வளர்ச்சியை நோக்கி பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்காத தொகுதியாக இருக்குது. நல்ல ஒரு வாக்கு வங்கி வச்சுக்கூடிய தொகுதியாகவும் இருக்குது. அதனால் ஒருவேளை அண்ணன் சீமான் அவர்கள் இந்த தொகுதியில் போட்டியிட்டால், கள ஆய்வு பண்ணி போட்டியிட்டால், ஒரு ஆண்டுக்கு முன்பே தொடர்ந்து இந்த தொகுதியை குறித்து நல்ல ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரங்களை செஞ்சு தொடர்ந்து இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.